விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம விவசாய நிலத்தில் ரொம்ப நாளாக நெல் தான் அறுவடை, நெல், கத்திரி, வண்டை இதை தான் போட்டிருந்தோம். கொஞ்சம் விவசாயத்தை மாற்றி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தாய்வான் பிங்க் கொய்யா செடியை வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வச்சு 6 மாதம் காலம் ஆயிடுச்சு. செடி வளர்ச்சி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தாய்வான் பிங்க் வச்சுருக்கேன். இதோட ரகம் பார்த்திங்கன்னா ஜப்பான் ரெட் டைமண்ட் கொய்யா. கொஞ்சம் ரேட் அதிகமான நாற்று தான் இது. இது கூட வச்சு அந்த தாய்வான் பிங்க் வந்து காய் வந்துச்சு. இவர் இன்னும் காய் வரல, பூ வைக்கிது. இப்போ தான் பூ வச்சுருக்கு. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்ட்டாங்க, ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் இது வந்து காய்க்கான்ட்டார் செடி கொடுத்தவர். இந்த செடி பார்த்திங்கன்னா அலகாபாத் கொய்யா. மொத்தம் 3 ரகமான செடி வச்சுருக்கிறேன். ஏன்னா அது காய்க்க சொல்ல இது காய் நின்றுச்சுன்னா இது கண்டினியூ பண்ணும். அதனால் 3 வெரைட்டியை மாற்றி வச்சுக்கிறேன். பார்ப்போம். இதோட காய்க்கிற திறனை பார்த்து தான் அடுத்த ஒரு 40 சென்ட் வைக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. கொய்யா நிறைய பிஞ்சு இருக்குது. வைக்க சொல்ல வெயிலில் வச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது காப்பாற்றுறதுக்கு. இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா செடி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, பஞ்சகாவியம், அப்புறம் இது கூட மீன் அமிலம் சேர்த்து அடிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இளநங்காய் வச்சுக்கிறோம், நெல்லிக்காய் வச்சுக்கிறோம். புதுசாக ஒரு முயற்சி தான். ஓகே, இது சக்ஸஸ்னால் நெல்லிக்காய் ஒரு 50 செடி, இளநங்காய் ஒரு 20 செடி வைக்கிற ஐடியாவில் இருக்குண்ணா. கொய்யா நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ஆடி பட்டத்தில் நம்ம கொய்யாவில் பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அது ஆனால் இப்போ என்னோடய தோட்டத்தில் இருக்கிற இந்த கொய்யாவில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. பார்த்திங்கன்னா சோலார் பூச்சி ட்ராப் வச்சுக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம 6 மணிக்கு மேலே அதுவே சோலார் ஆன் ஆகிடும். அதில் வந்து ஒரு சில தீமை செய்கிற பூச்சியெல்லாம் அதில் வந்து விழுந்துடும். அதில் தண்ணி கொஞ்சோண்டு எண்ணெய் அதை ஆட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக ஒரு 6 to 10 வரைக்கும் ஒரு லைட் எரியும். அதெல்லாம் அந்த ட்ராப்பில் வந்து சில தீமை செய்கிற பூச்சியெல்லாம் வந்து விழுந்துடும். அதனால் நம்ம கொய்யா செடியில் அவ்வளோ பார்த்திங்கன்னா அவ்வளோ இல்லை, மருந்து யூஸ் பண்ணுறது கிடையாது மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. செடியை பார்த்தாலே தெரியும். செடியை